வணக்க மக்களே! பாக்கியலட்சுமி நாடகத்தில அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனே பண்ணிடுங்க. ஈஸ்வரியையும், கோபியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக்க பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, "என்ன கோபி அமைதியாவே இருக்க? இனியா இப்படி ஒரு காரியம் செய்வான்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. ஆனா செஞ்சுட்டா. வயசு கோளாறுன்னு அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நாம பெரியவங்க." எல்லாம் இருக்கோம் இல்லையா? ஸோ, அதனால நாம அதுக்கு ஏத்தா மாரி ஒரு வேலைய செஞ்சிரணும். ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன உடனே கோபி சொல்றாரு, "என்னம்மா சொல்றீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கா இனியா? இந்த வயசுல அவளுக்கு கல்யாணமா?" அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வரி அதுக்கு சொல்றாங்க, கோபி, கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம். இப்படியே விட்டுட்டோம்னா நல்ல பிள்ளை மாதிரி தான் இருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த செல்வி பையன் ஆகாஷ போய் பார்க்க போயிடுவா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும். நம்மளுக்கும் இந்த அசிங்கமெல்லாம் தேவையா? அதெல்லாம் தேவையில்ல. கோபி கல்யாணத்த முடிச்சிருவோம்." அப்படின்னு சொன்ன உடனே கோபியும் அமைதியாக இருந்துடுறாரு. ஈஸ்வரி சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள வர சொல்லி நாளைக்கு பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்ச உடனே பாக்கியா சொல்கிறாங்க, "என்னது இனியாவுக்கு கல்யாணமா? யாரை கேட்டு ஏற்பாடு பண்ணீங்க? கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது. இனியா படிக்கணும். படிக்கிற வயசில் அவளுக்கு எதுக்கு கல்யாணம்? ஏதோ புரியாமல் தப்பு செஞ்சிட்டா. செல்வி பையன் ஆகாஷை விரும்பினது தப்பு தான். இனியா கிட்ட சொன்னால் உடனே புரிஞ்சுக்கிட்டான். இனிமே அவன்கிட்ட பேச மாட்டேன், பழக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அவள் படிக்கட்டும்." அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, "பாக்கியா புரியாமல் பேசாத. உன்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாம் பெரிய விஷயமா? இனியா சும்மாவே இருந்தால் கூட செல்வியோட பையன் ஆகாஷ் வந்து இனியா கிட்ட பேசுவான். அப்புறம் இனியாவுக்கு மனசு இறங்கிரும். நம்மளால தான் அந்த பையன் கஷ்டப்படுறான்னு ஒரு கணம் நினச்சா இனியா மனசு தடுமாற ஆரம்பிச்சிரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடணும். வர்றவங்க சொந்தக்காரங்களா தான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இந்த வாரத்திலேயே நிச்சயம் பண்ணி அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சிடலாம்." அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது பாக்கியா சொல்கிறாங்க, "அத்தை போதும், நிறுத்துங்க. அத்தை இதுக்கு மேலேயும் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது." அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ பாரு, நீ யாரு நீ இதில் தலையிடுறதுக்கு? இனியாவோட அப்பா கோபி இருக்கான். அவன் சம்மதிச்சிட்டான். இனியா ஒன்றும் சொல்ல மாட்டான். காமிக்கிற பையனை கட்டிக்கிட்டு அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டு போகட்டும். இனிமே இவளால் வர பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது." அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறாங்க. இனியாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, "இனியா" அப்படின்னு சொல்லும்போது இனியா வந்து சொல்கிறாங்க, "சொல்லுங்க பாட்டின்னு" சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, "என்ன சொல்ல? இனி உனக்கு கல்யாணம் வேணாம்." அப்படின்னு சொல்லும்போது இனியா, "இல்லை பாட்டி, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி, நீ படித்த வரைக்கும் போதும். படிக்கிறதுலேருந்து பிரச்சனைன்னு கொண்டு வந்துக்கிட்டே இருக்க. இன்னும் இன்னும் வேறு வேறு பிரச்சனையும் நீ கொண்டு வருவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் காமிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போய் படி." பாக்கியா சொல்கிறாங்க, "அத்தை, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது. இனியாவுக்கு அப்பா வேணாம், கோபியாக இருக்கலாம். ஆனால் அம்மா நான் தான். நான் சம்மதிக்காமல் இனியாவோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது." அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா புரியாமல் பேசாத. நீ எதுக்கு சம்மதிக்கணும்? இனியாவோட பாட்டி நான். இனியாவோட அப்பா கோபி. ஏன் செலியன், ஜெனி அவங்க எல்லாமே கூட சம்மதிச்சிட்டாங்க." பாக்கியா, "அத்தை, இந்த வயசில் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணால் படிப்பு பாதியில் பாழாக போயிடும். படிப்பு பாதியில் விடுற மாதிரி ஆகிடும். அப்புறம் அவளோட கெரியரை அவள் எப்படி பார்ப்பா? அவளோட வாழ்க்கையில் அவளுக்கு சொந்த காலில் நிற்க வேண்டாமா?" ஈஸ்வரி, "ஒன்றும் தேவையில்லை. நீ என்னமோ சொந்த காலில் நிற்கிறேன்னு சாதிக்கிறோம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டு ஆடுன்னு ஆடிக்கிட்டு திரியிற. குடும்பத்தை ஒழுங்காக பார்க்கல. நீ ஒழுங்காக கோபிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணாக இருந்துட்டு தான் அவன் ஏன் உன்னை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ண போகிறான்? இனி இவளும் என்னமோ சொந்த காலில் நின்று என்னத்தை சாதிக்க போகிறா? எல்லாம் எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு வந்து கோபமாக பேசுகிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா கோபத்தோடு போயிடுறாங்க. இனியா பாக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க, "அம்மா, என்னம்மா இதெல்லாம்? டேடியும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் தான் ஆகாஷ் கூட பேச மாட்டேன், நான் ஒழுங்காக படிக்கிறேன்னு சொன்னேன்லம்மா." அப்படின்னு இனியா கேட்கும்போது பாக்கியா சொல்கிறாங்க, "கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது இனியா. உங்கள் டேடியும் உங்கள் பாட்டியும் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நீ தைரியமாக இரு." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வெளியே கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இனிமேல் இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு தெரியாத. வீட்டில் இருக்க 1-2 சமையலையாவது கற்றுக்கோ. கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல சமைக்க உனக்கு தெரிய வேணாம். அங்கேயும் உங்கள் அம்மா வந்து உனக்கு சமைச்சு கொடுத்துட்ருப்பாங்களா?" அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறாங்க. இனியாவுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாட்டி, "நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ எங்கேயும் போக வேணாம், போய் ஒரு ரூமில் இரு."
அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இனியா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னா, ஏன் ஃபோனையும் புடுங்கி வச்சுருட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஜெனி வெளியில நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் குழந்தை அழுகுதுன்னு ஃபோன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ஃபோனை எடுத்துட்டு வந்து இனியா வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபோன் காலில் வந்து இனியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவும் பாட்டியும் என்னை வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்ல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு இனியா வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் பொண்ணு பார்க்குறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. இனியா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த சமயத்தில். அப்போ பாக்கியா வந்து, அத்தை இதுதான் வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு பேசும்போதே போலீஸ் உள்ளே வந்துடுறாங்க. போலீஸை பார்த்த உடனே ஈஸ்வரியும் கோபியும் அதிர்ச்சி ஆகி போயிடுறாங்க. பாக்கியா, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? நீ தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னியா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ்வளவு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு பாக்கியா அப்படி பேசுகிறாங்க. ஸோ அப்படின்னு பேசும்போது பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை சும்மா எதையாவது பேசாதீங்க. நான் யாருக்கும் ஃபோன் பண்ணலை. நான் எதுக்கு போலீஸை வர வைக்க போகிறேன்? நான் இனியாவோட அம்மா. எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல முழு உரிமை இருக்குது. என் மக இனியாவுக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு பேசும்போது போலீஸ் சொல்லிடுறாங்க, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினதே இனியான்ற ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாக்கியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் அதிர்ச்சி ஆகிடுது. என்னது, இனியா ஃபோன் பண்ணாலா? இனியான்ற பொண்ணுக்கு அவங்க அப்பாவும் பாட்டியும் கட்டாயம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இனியா தான் ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னு வந்தவங்க போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க. இனியா அதுக்கு சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் ஃபோன் பண்ணினேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நான் படிக்கணும். இப்போவே என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு இனியா வந்து சொல்கிறாங்க. போலீஸ் சொல்கிறாங்க, கல்யாண பொண்ணே எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பெண்ணோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் படித்தவங்க தானே, படித்தவங்க பொண்ணை படிக்க வைக்காமல் பொண்ணுக்கு விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணோட அம்மாவும் கல்யாணம் வேணான்னு தடுக்கும்போது அப்பாவும் பாட்டியும் மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக பண்ணுறீங்க? உங்களை வார்ன் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறோம். இதோட அமைதியாக விட்டுடுங்க. இனியா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க வந்து கிளம்பிடுறாங்க. கோபியும் ஈஸ்வரியும் ஆத்திரத்தோட கோபத்தோட பாக்கியாவையும் இனியாவையும் திட்டுறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை போதும் நிறுத்துங்க. அத்தை எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கோபி தான். கோபிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்தீங்க. அவர் டிவோர்ஸ் ஆனவர். அவர் எதுக்கு என் வீட்டில் வந்து தங்கி இருக்கணும்? இதுவே முதல்ல சட்டப்படி தப்பு. நான் இப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. நீங்களும் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு சொன்னேன்னே உங்களையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா பேசுகிறாங்க. இந்த வீட்டிலேருந்து நீங்கள் போனால் தான் இந்த வீடு நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்ல வெளியே போங்க கோபி அப்படின்னு சொல்லும்போது கோபி சொல்கிறாரு, நீ சொன்ன உடனே எல்லாம் நான் போயிட முடியாது. நீ இப்படி பேசுனா நான் ரோஷப்பட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டியா? என் பொண்ணு இனியா அவள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் போக மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்லும்போது இனியா வந்து சொல்கிறாங்க, டேடி நீங்கள் போயிடுங்க. டேடி எனக்கு வந்து ரொம்ப உங்களை பிடிக்கும். ஆனால் நீங்கள் இப்படி செய்கிற செயல்கள் எதுவுமே எனக்கு வந்து சரியான படலை. அதனால் இது நீங்கள் வந்து விட்டுருங்க, இதெல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு மட்டும் அப்படின்னா நீங்கள் செஞ்சது மட்டும் சரியா? தராதரம் பார்க்காம ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன், அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதத்தில் இருக்க, போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோபி பேசும்போது, ஏன் டாடி நீங்கள் மட்டும் காதலிக்கிறேன்னு சொல்லி அம்மாவை டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு ராதிகா ஆண்டியை போய் கல்யாணம் பண்ணிக்கல? உங்கள் வயசுக்கு அப்படியெல்லாம் தோணுச்சு, என் வயசுக்கு ஏன் டாடி இப்படியெல்லாம் தோணக்கூடாது? ஆனால் நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அம்மா சொல்கிற மாதிரி கேட்டு நடப்பேன்னு. நீங்கள் அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு இனியா சொன்ன உடனே ஈஸ்வரி வேகமாக வந்து, இனியா என்ன நினச்சிட்டு இருக்க? கோபி உன்னோட அப்பா, அவனை ஏன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற? உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் எங்கே போயிருப்பான்? எப்படி கஷ்டப்படுவான்? அப்படி சொன்ன உடனே அம்மா பாட்டி இதை நான் மறந்தே போயிட்டேன். அப்பா வெளியில் போனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அப்பாவும் துணைக்கு நீங்களும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அம்மாவை டார்ச்சர் தான் பண்ணுறீங்க. அம்மா மாதிரி இப்போ அம்மா வந்து அடிமை மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அம்மா என்னைக்கோ எதையோ சொல்லிட்டே இருக்கணும். முதல்ல நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே, ஆனால் அம்மா பாவம் வயசானவங்க, ஒரு காலத்தில் மாமியாராக இருந்தவங்களாச்சேன்னு நினச்சி உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. அதை உங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியல. ரொம்ப அதிகாரமாக அம்மாவை நீங்கள் வந்து அடிமைத்தனமாக நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் கிளம்புங்க டேடி, பாட்டியை கூப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க டேடி அப்படின்னு இனியா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து போகலாம். இப்படி தான் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்படி தான் வந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.